ஹாய்ங்க, வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து முழுசாகவே நல்லா சுத்தமாக கழுவிங்க கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ அதையும் போட்டுக்கலாங்க. எப்பவுமே வெண்டைக்காய் வந்து கழுவி தான் அறுக்கணுங்க, அறுத்து கழுவக்கூடாது, அது வளவளப்பாக இருக்குங்க. இப்போ எண்ணெயிலே அந்த வளவளப்பு போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, வேற ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாங்க. இப்போ அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஜீரகம் கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல்லுக்கட்டை போட்டிருக்கிறேங்க. மிளகாய் ஒரு 3 மிளகாய் கட்டை கிள்ளி போட்டிருக்கிறேங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடணுங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. 2 பழம் நல்லா பெருசாக எடுத்து போட்டிருக்குறேங்க. தக்காளி பழம் வந்து இந்த குழம்புக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாதுங்க, கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாம் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டு வேக விடலாங்க தக்காளியை. இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க. நல்லா இரும்பல் எடுத்துக்கிச்சுங்க. இந்த வெயிலுக்குங்க கரும்பால் குடிச்சோன்னா நல்லா சளி பிடிச்சிக்கிச்சுங்க, இரும்பல் எடுத்துகிட்டே இருக்குது. இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, இல்லைன்னா அந்த மசாலாவெல்லாம் கருகிருங்க. தண்ணி கொஞ்சம் பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். என்னதான் இருந்தாலும் சிலிண்டரில் வைக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த கரண்ட் அடுப்பில் கொஞ்சம் வச்சாலும் ஒரு பக்கத்தாலே நின்று பார்த்துக்கிறதா இருக்குதுங்க. இப்போது மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அப்பளையாவே போட்டிருக்கணும், நான் போடலை, மறந்துட்டேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேங்க. கரண்ட் அடுப்பில் பக்கத்தாலே நின்று பார்க்குறதா இருக்குதுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்குங்க. பாருங்க, இந்த மசாலா வாடையெல்லாம் போயிருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வதக்கி வச்சு அந்த வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாங்க. மதியம் என்ன போட்ட? இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ உப்பு பத்தாதுங்க, அப்படியே தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக போட்டுங்க. இப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக போட்டு இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஃபோன் எடுத்துட்டியா சாமி?
ம். இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா சாப்பாட்டில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வரன்னு இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குதுங்க. சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கவே இந்த வெண்டைக்காய் பொரியல் நல்லா இருக்குதுங்க. ரொம்ப வரன்னு செய்யலைங்க, ஓரளவுக்கு நல்லா தான் செஞ்சுருக்கேன். அதான் வந்து சாப்பாட்டில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.